மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சால்ட் ஹைட்ராலிசிஸ். சரிங்களா? சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்ற டாபிக் முன்னாடி போகிறதுக்குள்ள நம்ம அந்த லெசனே ரிவிஷன் பண்ணால் தான் அந்த டாபிக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் pH அப்படின்னா என்னப்பா ஃபார்முலா? pH is equal to minus log based on H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன். இதே POHனா அதே தான், மைனஸ் லாக் பேஸ்ட் அண்ட் OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா pH, OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் POH. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு ரிலேஷன் தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். pH ப்ளஸ் POH சீக்வல் டு என்னப்பா வேல்யூ வரும்? 14 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து ஆஸ்பால்ட் டைலூஷனில் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணதான், நம்ம படித்ததான். அதோட ஃபைனல் ஃபார்முலா மட்டும் எழுதுறேன். KS ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் C அப்படின்னு வரும், பை 1 மைனஸ் ஆல்பா அப்படின்லாம் இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணுவோம், லைட்டாக இந்த ஆல்பா வந்துட்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு இந்த ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால, இது 0.00 ரேஞ்சில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு KS ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் சின்னு மட்டும் எடுத்துக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்பா வேணும்னா என்ன பண்ணுவீங்க, இந்த KA பை C அப்படின்னு கொண்டு வந்துடுவீங்க. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஆல்பா ஸ்கொயர். நம்மளுக்கு ஆல்பா மட்டும் தான் தேவை அப்படின்றனால இதை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரூட் எடுத்துருவீங்க, KA பை C அப்படின்னு சொல்லிட்டு. இதை சால்ட் ஹைட்ராலிசிஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பா அப்படின்றதுக்கு பதிலாக சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்ற டேர்ம் ஹச்சை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதே ஃபார்முலா தான். அப்போ இந்த KA அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுக்க போகிறோம், இங்கே பாருங்கள், இந்த இது சும்மா தெரிஞ்சுக்கங்க, பின்னாடி யூஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன் அதுக்காண்டி. KAக்கு பதில் என்ன வச்சுக்கிறோம், KAனா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அசிட்டிக் ஆசிட், வீக் ஆசிட்டோட இந்த வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி இங்கே சால்ட் யூஸ் பண்ணுறதுனால சால்ட் ஹைட்ராலிசிஸ்னா KH. அப்போ KH இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் சிக்கு பதிலாக H ஸ்கொயர் C அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஆல்பான்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஹச்ன்றது இங்கே வந்துட்டு என்னது, சால்ட் ஹைட்ராலிசிஸ். அதனால ஆல்பாக்கு பதிலாக அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு பதிலாக டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்க போகிறேன். H ஸ்கொயர் நம்மளுக்கு இப்போ H தான் தேவை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிடலாம், KH பை C ஈக்குவல் டு என்னது, H ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் KH பை C அப்படின்றது என்னப்பா வந்துடும், H. சரிங்களா? ரூட் ஆஃப் KH பை C என்ன வந்துடும், H. இதே பேட்டர்னில் எழுதியிருக்கேன். இங்கே ஆல்பாக்கு பதில் என்ன போட்டிருக்கேன், H. KAக்கு பதில் இந்த இடத்துல KH. இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது போக நீங்கள் வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதாவது வீக் ஆசிட், எதாவது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லா கான்செப்ட்டுக்கும் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னது, HCl, HNO3, H2SO4, ஆல் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஃபுல்லாமே என்னதுப்பா, ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்காண்டி இதை ஸ்ட்ராங் ஆசிட்னு சொன்னோம், இது வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லா ஹைட்ரஜன் அயனையும் இது கொடுத்துரும். சரிங்களா? ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக H ப்ளஸ் அயன்ஸை கொடுக்கும். அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ராங் ஆசிட். இதே வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஃபுல்லாக, ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சரிங்களா, மெத்தனோயிக் ஆசிட், அதான் இது ஐபாக் நேமில் சொன்னீங்கன்னா இது எத்தனோயிக் ஆசிட். அப்புறம் ப்ரோப்போனிக் ஆசிட், பியூட்டோனிக் ஆசிட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்லோவாக தான் H ப்ளஸ் அயன்ஸை கொடுக்கும். ரொம்ப ஸ்லோவாக H ப்ளஸ் அயன்ஸை கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்சியலாக தான் கொடுக்கும், பாதி இருக்கும். சரிங்களா? கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட், இது பார்சலி டிசோசியேட்டட். சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிருக்கும். இது என்னப்பா, பார்சலி, பகுதியளவு தான் டிசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே பேட்டர்னில் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும், வீக் ஆசிட், அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் மாதிரி ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா? ஸ்ட்ராங் பேஸ்னால் எக்ஸாம்பிள் என்னென்னா NaOH, KOH பேர் மட்டும் தான் என்னது, ஸ்ட்ராங் பேஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, அல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் கிவ்ஸ் கம்ப்ளீட்லி OH மைனஸ் அயான்ஸ், கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட் கிவ்ஸ் OH மைனஸ் அயான்ஸ். அதாவது முழுவதும் OH மைனஸ் அயான்ஸை ஃபாஸ்ட்டாக கொடுத்தது வாட்டர் ஆட் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் அது பேர் ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா? இதே வீக் ஆசிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீக் பேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்துட்டு என்னது, வீக் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது, பார்சியலி டிசோசியேட்டட் கிவ்ஸ் OH மைனஸ் அயான்ஸ். பார்சியலாக தான் டிசோசியேட் ஆகும், பகுதி அளவு தான் OH மைனஸ் அயன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட்லாம் நம்ம முன்னாடி பார்த்ததான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேல்யூஸ்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த இடத்துல. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன்லாலே
கான்சன்ட்ரேஷன் இந்த ஆஸ்வால் டைலூஷனில் எழுதுனீங்கன்னா CH3COH தான் லெஃப்ட் சைடில் இருக்கும், அடுத்து CH3COO மைனஸ்ன்னு இருக்கும், அடுத்து H+ போட்டு ஒரு டேப்லெட் கலை போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு இது 1 மோல் எடுத்திருப்பீங்க, இங்கே ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இதுதான் ரியாக்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதை சும்மா ஆல்பான்னு வச்சுக்கிருவீங்க, இங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாதுன்னு போட்டிருப்பீங்க. சரிங்களா? அடுத்து என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாரி இங்கே வந்துட்டு என்னது எக்ஸ்மோல் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பீங்க. அப்போ இங்கே வந்துட்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்றத நம்ம வச்சுக்கிறது ஆல்பான்னு வச்சுக்கலாம், இல்லைனா எக்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது ஆல்பா மோல் டிகிரி ஆஃப் டிசோசியேட்டர் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு வச்சிங்கன்னா அட் ஈக்குவலிபிரியத்தில் இது இன்சியலில், இது ஆஃப்டர் சம் டைம் அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு என்னதுப்பா ஈக்குவலிபிரியத்தில் என்ன இருக்கும் 1 - ஆல்பான்னு இருக்கும், இங்கே ஆல்பா ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கேயும் ஆல்பா ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே என்ன ரியாக்ட் ஆகிருக்கோ அது ப்ராடக்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். இதே கான்சன்ட்ரேஷன் படி எழுதுனீங்கன்னா கான்சன்ட்ரேஷனை சேர்த்து எழுதுனா இந்த இடத்துல என்ன எழுதுறீங்க 1 - ஆல்பா இன்டூ சி, இங்கே ஆல்பா இன்டூ சி, இங்கே என்ன எழுதுறீங்க ஆல்பா இன்டூ சி. அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் சரிங்களா, H+ஓட கான்சன்ட்ரேஷன் என்னென்னா என்னப்பா எழுதுறீங்க ஆல்பா சி. இதையும் நான் வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு இடத்துல நான் அப்ளை பண்ணுவேன், அதனால இந்த மாதிரி இந்த லெசனில் இது எல்லாமே ஓவரால் ரியாக்ஷன். சரிங்களா? அடுத்து இன்னொரு கான்செப்ட் கூட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது என்னது KW = 1 × 10⁻⁻14. இது எல்லாமே சரிங்களா, இந்த லெசனே நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த நம்ம டாபிக்குள்ளே போக முடியும். சரிங்களா? இந்த கான்செப்டில் நான் வச்சுங்க pH pOH ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஸ், ஆஸ்வால் டைலூஷன் லெவல் லைட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆசிட்னா இது, ஸ்ட்ராங் பேஸ்னா இது, வீக் ஆசிட்னா இது, வீக் பேஸ்னா இது. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது என்ன வேல்யூ 1 × 10⁻⁻14 அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லாக இப்போ டாபிக்ல போகிறோம். சால்ட் ஹைட்ராலிசிஸ். சரிங்களா? ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சால்ட் ஹைட்ராலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடுநிலையாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆசிட்டு ரியாக்ட் வித் பேஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ், நடுநிலையாக்கல் வினை. அப்படின்னா ஆசிட்டோட pH ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 7க்குள்ளே இருக்கும். பேஸ் அப்படின்றதோட pH ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 7க்கு மேலே இருக்கும். இப்போ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும் வாட்டர் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி வாட்டர். அப்போ வாட்டரோட pH ரேஞ்ச் என்னப்பா இருக்கும் 7. அப்போ இதுக்கு பேர் என்னது 7 அப்படின்னாலே என்ன சொல்லிடுவாங்க நியூட்ரல். அதனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆசிட் react with base to form salt and water. This reaction is called என்னது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ சால்ட் ஹைட்ராலிஸ்னா இந்த சால்ட்டு இந்த வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். இந்த சால்ட்டும் இந்த வாட்டரும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்னென்ன ஃபார்ம் ஆகும், இந்த சால்ட்டில் உள்ள சால்ட் வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும் கேட்டையானாவும் ஆனையானாவும் பிரியும். சால்ட்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா சரிங்களா, சால்ட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா என்னென்ன பிரியும் கேட்டையான் ஆனையான். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl அப்படின்ற மாதிரி ஒரு சால்ட் எடுத்துக்குவோம். இது வந்துட்டு எப்படி பிரி கிடையும் Na+ ஆகும் Cl- ஆகும். Na+ன்றது என்னது கேட்டையான், Cl- ஆனையான். இது ரெண்டும் இந்த வாட்டரோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா சரிங்களா, வாட்டரோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன மாதிரி நடக்குது சரிங்களா, pH வேல்யூ எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு பிறகு என்னது சால்ட் ஹைட்ராலிசிஸ். அதாவது கேட்டையான் ஆர் என்னது ஆனையான் ஆர் போத் ரியாக்ட் வித் வாட்டர். சரிங்களா? கேட்டையான் ஆர் ஆனையான் ஆர் போத் ரியாக்ட் வித் வாட்டர். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் மொத்தம் 4 டைப் ஆஃப் சால்ட் ஹைட்ராலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்ன pH எப்படி பாதிக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆசிட்டையும் இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங் பேஸையும் போட்டிங்கன்னா சால்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த சால்ட் டிசோசியேட் ஆகி இந்த வாட்டரோட ரியாக்ட் பண்ணி pH வேல்யூ எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் இது ரெண்டுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு புக்கில் இது ரெண்டையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் வந்துட்டு இதை ஹோம் ஒர்க்காக செஞ்சுருங்க. சரிங்களா? இதே பேட்டர்னில் சேம் கான்செப்ட். சரிங்களா? இப்போ ஒன்று மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களாப்பா? ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ட் வித் வீக் ஆசிட் to produce type of salt. That reaction is called என்னது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா நீங்கள் எழுதலாம் NaOH போட்டுக்கலாம். ஸ்ட்ராங் பேஸ்னா NaOH ஆர் KOH தான் எக்ஸாம்பிள் எழுதியிருந்தேன். வீக் ஆசிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக அசிட்டிக் ஆசிட் எழுதிக்கிங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது அசிட்டிக் ஆசிட். அப்போ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி சோடியம் அசிட்டேட் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? CH3COO- அதாவது Naன்னு போட்டுக்கலாம். சோடியம் அசிட்டேட்னால Na வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு என்னது
வாட்டர். அப்போ இது எல்லாம் அக்வஸ் சொல்யூஷனாக இருக்கும். அக்வஸ்னால் நீரில், அப்போ தான் இப்படி ரியாக்ஷன் நடக்கும். இது அக்வஸ் சொல்யூஷன். வாட்டர் மட்டும் இருக்கிறதுனால எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா? இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ராங் பேஸ், எக்ஸாம்பிள் ஃபார் வீக் ஆசிட் டு ப்ரொடியூஸ் என்னது? சோடியம் அசிட்டேட் அப்படின்ற ஒரு சால்ட். சோடியம் அசிட்டேட் அப்படின்ற ஒரு சால்ட்டு. இது வாட்டர். சரிங்களா? இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் நான் சொல்லாம விட்டேன், நான் லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பிஹெச் விலை என்ன மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சோடியம் அசிட்டேட் இந்த வாட்டரில், இந்த சோடியம் அசிட்டேட்டில் என்னப்பா இருக்கு? இந்த சோடியம் அசிட்டேட்டில் CH3 COONA அப்படின்றது வந்துட்டு எப்படி டிசோசியேட் ஆகும்? கண்டிப்பாக CH3 COO மைனஸ் ஆகும், Na ப்ளஸ் ஆகும் தான் டிசோசியேட் ஆகும். CH3 COONA அப்படின்றது சோடியம் அசிட்டேட். அதாவது எது கேட்டயான் எது ஆனையான் அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்துட்டு என்னதுப்பா? கேட்டயான். ப்ளஸ் சார்ஜ் உள்ளது என்னது? கேட்டயான். இது என்னது? ஆனையான். அப்போ இது வந்துட்டு இப்படி பிரிஞ்ச நிலையில் எதோட ரியாக்ட் பண்ண போகுது? வாட்டரோட ரியாக்ட் பண்ண போகுது. சரிங்களா? வாட்டர் வந்துட்டு எப்படி பிரிகடையும்ப்பா? H+ ஆகவும் OH மைனஸாகவும் பிரிகடையும். சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா NaOH OHம் ரியாக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆயிரும்? நம்மளுக்கு NaOH ஃபார்ம் ஆயிரும். NaOH ஃபார்ம் பண்ணாலும் நல்லா கவனிங்கப்பா, NaOH ஃபார்ம் பண்ணாலும் இந்த NaOH வந்துட்டு என்னது? கம்ப்ளீட்லி கிவ்ஸ் OH மைனஸ் அயான்ஸ். என்னத்தை கொடுத்துரும்? கண்டிப்பாக OH மைனஸ் அயான்ஸை கொடுத்துரும். ஏன்ப்பா? அது ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ்னால் என்னது? இட் கிவ்ஸ் completely gives it completely gives OH minus ions. அப்போ இது ஈஸியாக அது கம்பைன் ஆனாலும் என்ன பண்ணிடும்? எப்படி தான் இருக்கும்? அயனைசைஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும். Na+ ஆகவும் OH மைனஸாக இருக்கும். சப்போஸ் இது கம்பைன் ஆனாலும் NaOH ஃபார்ம் பண்ணாலும் இது கம்ப்ளீட்லி கிவ்ஸ் என்னது? OH மைனஸ் அயான்ஸ். அதனால இது வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்போ OH வந்துட்டு இதில் எந்த நோ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் Na+ அயான்ஸ் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதை விட்டுருங்க. ஆனால் இந்த H+ வந்துட்டு என்ன பண்ணும்? இந்த இந்த H+ அயான்ஸ் வந்துட்டு இந்த அசிட்டேட் அயனோட ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? கண்டிப்பாக இது எப்படி OHோட ரியாக்ட் பண்ணுது? ரியாக்ட் பண்ணி NaOH போயிடும். NaOH போனாலும் NaOHன்றது ஸ்ட்ராங் பேஸ்ன்றனால ஈஸியாக Na+ ஆகும் OH மைனஸ் ஆகும் என்ன ஆயிரும்? டிசோசியேட் ஆயிரும். அதனால் இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. OH கன்சியூம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த H+ அயன்ஸ் வந்துட்டு இந்த அசிட்டேட் அயனோட ரியாக்ட் பண்ணுது. அசிட்டேட் அயனோட ரியாக்ட் பண்ண என்ன ஃபார்ம் ஆயிரும்? CH3 COOH ரியாக்ட் ஆயிரும். சரிங்களா? ஆனால் இது என்ன ஆசிட்ப்பா? இங்கே பாருங்கள், இங்கே சொன்ன மாதிரியே கம்பைன் ஆயிரும். சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரியே அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது ஃபார்ம் ஆயிரும். அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது ஃபார்ம் ஆனாலும் இது என்ன ஆசிட்ப்பா? இது வீக் ஆசிட். வீக் ஆசிட் அப்படின்னு சொன்னால் பார்சியலி டிசோசியேட்டட். சரிங்களா? பார்சியலாக தான் டிசோசியேட் ஆகும். சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாது? H+ அயன்ஸை கொடுக்காது. CH3 COO மைனஸ் ப்ளஸ் H+ இருந்தாலும் இது என்னாகும்? H+ஓட சேர்த்துட்டு அசிட்டேட் தான் இதுதான் பெர்டாமினண்ட்டாக இருக்கும். மோர் இதுதான் அதிகமாகவே இருக்கும். அப்போ அன்அயனைஸ்டு ஃபார்மில் இருக்கும். இது வந்துட்டு அயனைசைஸ்டு ஃபார்மில் இருக்கும். இதனால எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு என்னதுப்பா? வீக் ஆசிட். சரிங்களா? இது வீக் ஆசிட் அப்படின்றனால அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு என்னது? இந்த மாதிரி கம்பைன்டு ஸ்டேட்டில் அசிட்டிக் ஆசிட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வாட்டர் ஆட் பண்ணும்போது வாட்டரில் உள்ள இந்த H+ அயான்ஸ் இந்த அசிட்டிக் ஆசிட்டோட கம்பைன் ஆகி, சரியா, அசிட்டேட் அயனோட கம்பைன் ஆகி அசிட்டிக் ஆசிட்டாக மாறிடும். சரிங்களா? அப்போ இந்த சொல்யூஷனில் வந்துட்டு என்னப்பா அதிகமாக இருக்குது? OH மைனஸ் அயான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ராங் பேஸ் வித் வீக் ஆசிட். சரிங்களா? என்ன கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்ட்ராங் பேஸ் வித் வீக் ஆசிட் அப்படின்றனால இந்த இடத்துல என்ன அதிகமாக இருக்கும்? OH மைனஸ் அயான்ஸ். சரிங்களா? கம்ப்ளீட்டாக OH மைனஸ் அயான்ஸை கொடுக்குறதுனால, சரிங்களா, ஏன்னா இது கம்பைன் பண்ணாது. இந்த OH மைனஸ் அயான்ஸ் Na+ஓட போய் சேர முடியாது. ஏன்னா அது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்றனால அது என்னது? இட் கிவ்ஸ் OH மைனஸ் அயான்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த OH மைனஸ் அயான்ஸ் அதிகமாக இருக்குது. OH மைனஸ் அதிகமாக இருந்தால் அந்த சொல்யூஷனில் எது அதிகமாக இருக்குது? OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. எதை காட்டிலும்ப்பா? H+ஓட காட்டிலும். அப்போ OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் அந்த இதை என்ன சொல்லணும்? நம்ம பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருந்தால் பேசிக், H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் அசிட்டிக். அப்போ பேசிக் சொல்யூஷன். அப்போ பேசிக் சொல்யூஷன்னா pH வேல்யூ கண்டிப்பாக என்ன வரும்? கிரேட்டர் தென், சரிங்களா, கிரேட்டர் தென் 7. சரிங்களா? அசிட்டிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ தான் சொன்னேன் நான் வித்தின் 7. pH வேல்யூ என்ன வரும்? கிரேட்டர் தென் 7க்கு மேலே இருந்ததுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னது?
பேசிக் சொல்யூஷன் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இதுக்கு எழுத போகிறோம் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேசி அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல நம்ம ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா, சால்ட் ஹைட்ராலிசிஸ், அதனால கேஹெச் அப்படின்னு வச்சுக்கிறோம். கேசி அப்படின்னு சொன்னால் சும்மா ஜென்ரலாக எழுதுறது, கேசி அப்படின்றதுக்கு பதிலாக கேஹெச் போட்டுக்கிறோம். இப்போ கேஹெச்னா என்ன எழுதுறீங்க, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை என்னதுப்பா, ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் என்னது CH3COOH இன்ட்டு என்னது OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை அசிட்டேட் அயான் CH3COO-. சரிங்களா, இன்ட்டு என்னது வாட்டர் அப்படின்ற மாதிரி போட்டுக்குருவீங்க சரிங்களா. இதை வந்துட்டு நீங்கள் வாட்டரோட வேல்யூ என்ன வச்சுக்கலாம், நான் அடுத்த ஸ்டெப் எழுதல. வாட்டரோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப எக்ஸஸ், லார்ஜ் எக்ஸஸாக இருக்கிறதுனால அக்வா சொல்யூஷன் தான் போட்டிருப்பாங்க, இங்கெல்லாம் வாட்டர் மட்டும் தான் லிக்விட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எக்ஸஸாக இருக்கிறதுனால இதோட வேல்யூ நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. எழுதிருப்பீங்க ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை என்னதுப்பா, ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன். இது ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹைட்ராலிசிஸ் அப்படின்றதுனால. இப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம், அதுக்கு என்ன சொல்லுவீங்க, KA. கேஏன்னா நீங்கள் அசிட்டிக் ஆசிட் தானே இப்போ டிசோசியேஷனில் எழுதுவீங்க. அப்போ அசிட்டிக் ஆசிட் எழுதுனீங்கன்னா என்ன எழுதுவீங்க, CH3COOH gives CH3COO minus H plus அப்படின்னு ஆகும். இதான் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகி அசிட்டேட் அயனாகவும் H ப்ளஸ்ஸாகவும் மாறும். அப்போ இதுக்கு நீங்கள் KA எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன எழுதலாம், CH3 ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்னப்பா, CH3COO மைனஸ் இன்ட்டு என்னது H plus divided by அசிட்டிக் ஆசிட் CH3COOH அப்படின்னு எழுதிருப்பீங்க சரிங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், இப்போ ஒன்றும் இல்லை, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் நீங்கள் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1ஐயும் நீங்கள் இந்த 2வையும் என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் இன்ட்டு சரிங்களா. 1 × 2 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்போ அப்படியே நான் எழுதிக்கிறேன், 1 × 2 அப்படின்னீங்கன்னா இப்போ எழுதி கூட காமிக்கிறேன்ப்பா. CH3COOH OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை CH3COO மைனஸ். அடுத்து இங்கே என்ன பண்ணுவோம், மல்டிபிள் போட்டு செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, CH3COO மைனஸ் என்ன இருக்குது H ப்ளஸ் கிவ்ஸ் என்னதுப்பா CH3COOH அப்படின்ற மாதிரி இருக்குது. இதான் செகண்ட் ஈக்குவேஷன். 1 2 எழுதியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த அசிட்டிக் ஆசிட்டுக்கும் இந்த அசிட்டிக் ஆசிட்டுக்கும் அடிச்சிடலாம், இந்த அசிட்டேட் அயனுக்கும் இந்த அசிட்டேட் அயனுக்கும் எழுதிடலாம். அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் என்னப்பா இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது, KH, இன்னொன்று ரெண்டாவதுல KA. அப்போ KH × KA என்னப்பா வருது, KH × KA = என்ன வருது, OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன். இது மட்டும் தான் அடிக்காமல் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன், சாரி H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கப்பா, இந்த இது H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன், OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டு என்னதுப்பா, இட் இஸ் ஈக்குவல் டு KW. இது ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க, KW சரிங்களா. கேள்விப்பட்டிருப்பீங்க, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்ற மாதிரி சரிங்களா. அப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். KH × KA, KH × KA = என்னது, KW அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், KH × KA = KW அப்படின்னு பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம KH அப்படின்றத கூட நம்ம கால்குலேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். KS = ஆல்பா ஸ்கொயர் C பை 1 மைனஸ் ஆல்பான்னு வரும். நம்ம அந்த ஆல்பா வந்துட்டு 0ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு பை 1ன்னு வச்சுருப்போம். அப்போ KS = ஆல்பா ஸ்கொயர் C. இதே என்னதுப்பா, ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. இப்போ இந்த KH பதில் நம்ம என்ன போட போகிறோம், KH அப்படின்ற மாதிரி போட்டுக்க போகிறோம் சரிங்களா. ஏன்னா இது வந்துட்டு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் அசிட்டிக் ஆசிட், இந்த இடத்துல ஹைட்ராலிசிஸ் அப்படின்றதுனால KH = உங்கள் ஆல்பா ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இங்கே டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். ஹச்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த இடத்துல ஆல்பாக்கு பதிலாக H, இதே சேம் ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன். KH = H²C அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும், இது நான் லாஸ்ட்டாகவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ நம்மளுக்கு H தான் வேணும் இந்த இடத்துல சரிங்களா. H தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, KH/C கொண்டு வந்துடுவீங்க இன்ட்டு H² அப்படின்ற மாதிரி வந்துடும், ஈக்குவல் டு H² வந்துடும். அப்போ KH/C = H வேணும்னா இங்கே என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துருவீங்க. அப்போ KH/Cன்னு வந்துடும் சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ராங் பேஸ் அண்டு வீக் ஆசிட் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இதில் எதோட கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் தன் அதிகமாக இருந்தது, OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் தான் H ப்ளஸை காட்டிலும் அதிகமாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும்
அப்போ இந்த OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அதாவது H இன்ட்டு சி அப்படின்னு போடலாம். சார் என்ன சார் H இன்ட்டு சி? நம்ம என்ன போடுவோம், அந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் அந்த டேப்லர் காலத்தில் பாருங்கள், H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன போட்டிருப்பாங்க, ஆல்பா இன்ட்டு சி. நான் அந்த இடத்துல ஆல்பாக்கு மேலே என்ன போட்டிருக்கேன்ப்பா, டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அப்படின்றனால H போட்டிருக்கேன். ஏற்கனவே கான்சன்ட்ரேஷன் அப்படின்றனால இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறதுனால இந்த சி அப்படின்றத போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஹச்சோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். புக்கில் இதெல்லாம் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, நல்லா கவனிங்க. இப்போ இது எப்படி வந்ததுன்னா, அந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, ரெப்பர் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, அதில் வந்துட்டு H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற அந்த டேப்லர் காலத்தில் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாவில் ஒரு டேப்லர் காலம் போட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பா இன்ட்டு சின்னு போட்டிருப்பாங்க H ப்ளஸ்க்கு. அதே ஃபார்மெட்டில் OHக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன், டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் இன்ட்டு சின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ ஹச்சுக்கு பேர் என்ன போட்டுருங்க நீங்கள், ரூட் ஆஃப் ஹச் KH டிவைடட் பை சி. இந்த வேல்யூவை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இன்ட்டு என்னப்பா போடணும் நான், சி. அப்போ இங்கே ரூட் சி, இங்கே இந்த இதை எப்படி எழுதிக்கலாம், இந்த சியை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்ப்பா, ரூட் சி இன்ட்டு ரூட் சி இப்படி எழுதலாம். அப்போ இந்த ரூட் சிக்கும் இந்த ரூட் சிக்கும் காமன் ஆயிரும். அப்போ இந்த ரூட்டை நான் காமனாக எடுத்துடுறேன். அப்போ என்ன வந்துடும், KH இன்ட்டு சி. அப்போ OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன வச்சுக்கலாம், இதெல்லாம் புக்கில் டைரெக்டாக போட்டிருக்காங்க, சரிங்களா, டைரெக்டாக போட்டிருக்காங்க. OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ரூட் ஆஃப் KH இன்ட்டு சி அப்படின்றத நான் வச்சுக்கணும், சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக்கில் டைரெக்டாக போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ தான் நம்ம pH கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ தான் ஃபைனல் டச்சுக்கு வந்திருக்கோம். pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு என்னது, 14 அப்படின்ற மாதிரி தெரியும், சரிங்களா. இப்போ உங்களுக்கு இப்போ என்னப்பா வேணும், நம்மளுக்கு pH தான் வேணும். pH வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம் லைட்டாக. அப்போ இந்த pH இப்படி வச்சுக்கோங்க. அப்போ 14 மைனஸ் POH போடலாமாப்பா. இதை கொஞ்சம் POHக்கு ஃபார்முலா தெரியுமே, நான் தான் சொல்லியிருந்தேன். pH ஈக்குவல் டு என்னது, மைனஸ் லாக் பேஸ் 10 H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன். இப்போ அந்த ஃபார்மெட்டில் நான் எழுதுறேன் பாருங்கள். இங்கே pH ஈக்குவல் டு 14 மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன போடணும்ப்பா, POH பதிலாக நான் போடுறேன், என்ன போடுறேன், மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன், சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, இந்த மெத்தட். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது, எதுக்காண்டி சார் இந்த இடத்துல நீங்கள் OH போடுறீங்கன்னா, இந்த OHோட கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியும். என்னப்பா பண்ணலாம், ரூட் ஆஃப் KH இன்ட்டு சி அப்படின்றத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், சரிங்களா. KH இன்ட்டு சி. அப்போ pH ஈக்குவல் டு 14 மைனஸ், இங்கே என்னது, மைனஸ் லாக் 10, இங்கே என்ன போட்டுடலாம், ரூட் ஆஃப் KH இன்ட்டு சி. இன்னமும் இதுக்கு நீங்கள் சப்ஸ்டியூஷன் மாதிரி பண்ணலாம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், KH அப்படின்றதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஃபார்முலா தெரியுமா, ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் அப்படியே மேலே பாருங்கள், சரிங்களா. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல KH இருக்குது, நம்மளுக்கு தேவை KH, இந்த இடத்துல தேவை ரூட் இடத்துல KH. அப்போ என்ன பண்ணலாம்ப்பா, நீங்கள் KH தான் தேவை அப்படின்றனால இந்த இதை நான் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். KW டிவைடட் பை KA அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா. KW டிவைடட் பை KA இந்த ஃபார்முலாவிலேருந்து கொண்டு வரேன். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் எடுப்போம். இந்த ஃபார்முலாவை லைட்டாக நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். pH ஈக்குவல் டு 14, pH ஈக்குவல் டு 14, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டேன், சரிங்களா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு லாக் 10 பேஸ் 10, இங்கே எல்லா நம்பர் போடலை அப்படின்னு சொன்னாலும் பேஸ் 10 இருக்குன்னு அர்த்தம். KH அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், KW பை KA இந்த ஃபார்முலாவிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த KO கீழே கொண்டு வந்துட்டேன், KW பை KA அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். KW பை KA இன்ட்டு சி இன்ட்டு 1/2 அப்படின்ற மாதிரி. இப்போ இது என்ன பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 1/2 அப்படின்றது இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் காமன், இந்த லாக்குன்றதும் எல்லாத்துக்கும் காமன். அப்போ 14 அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்ப்பா, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே என்ன போட்டுக்கலாம், 1/2. இந்த 1/2 நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன், சரிங்களா. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். 1/2 லாக் 10 KW இதை எழுதியிருக்கேன், சரிங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 1/2 ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்குங்க. 1/2 பாருங்கள், 1/2 லாக் பேஸ் 10, ஏன்னா லாக்கும் 1/2 எல்லாத்துக்கும் காமன். KWக்கு எழுதுன மாதிரி சிக்கு எழுத போகிறேன். அப்போ லாக் 10C அப்படின்ற மாதிரி. அடுத்து என்ன பண்ணுறேன், நான் இங்கே வகுத்தலில் இருக்குது, சரிங்களா. ஃபஸ்ட்டு மல்டிபிளில் இருந்தது, நான் ப்ளஸ் சிம்பிள் எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்குது, டிவிஷனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் என்ன போடணும், மைனஸ் அப்படின்னு போடணும். அப்போ என்னப்பா வந்துடும், மைனஸ் லாக், இந்த 1/2 போட்டேன்ப்பா, மைனஸ்ன்னு போட்டு 1/2 போட்டேன். இங்கே என்ன எழுதணும்,
லாக் இந்த லாக் கீழே பேஸ் 10 இங்கே என்ன போட்டுக்கலாம் நான் கேஏ அவ்வளோதான். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம் நீங்கள் இந்த கேடபிள்யூக்கு பதிலாக நீங்கள் என்னப்பா போடலாம் கேடபிள்யூ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்னது 1 × 10⁻⁻14 அப்படின்னு சொன்னேன். 1 × 10⁻⁻14 அப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 14 + ½ log 10. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டலாம் 1 × 10⁻⁻14 சரிங்களா. இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சிடறேன்ப்பா. இந்த 1 × 10 10 தான் வரும், அதனால் நான் 10ன்னு போட்டுக்கிட்டேன். இந்த -14 நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அப்போ -14 நான் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன சிம்பிள் வந்துடும் -14 அப்படின்ற மாதிரி வந்துடும் சரிங்களா. அப்போ இந்த log 10 பேஸ் 10 என்ன வந்துடும்ப்பா 1 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கலாம் 1. இப்போ இந்த இதை ஃபுல்லாக நான் சப்ஸ்டியூட் பண்ணி நான் அடித்து காமிச்சிட்டேன் சரிங்களா. புரிஞ்சா சரிங்களா. அப்போ இதையும் அடித்தா என்னப்பா வந்துடும் 7. 14/2 என்னது 7. அப்போ இந்த இடத்துல எப்படி 7 வந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு. இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன் நான் இதுக்கு பதிலாக நான் 1 × 10⁻⁻14 போட்டேன். -14 முன்னாடி கொண்டு வந்தேன். அப்போ -14/2 வந்துச்சு, அதுதான் 7. log 10 பேஸ் 10 1 ஆயிடுச்சு சரிங்களா. அடுத்து என்ன வச்சுக்கலாம் நீங்கள் 1/2 log 10 C அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம் இங்கே பாருங்களேன், இந்த மைனஸ் அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இந்த மைனஸை நான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். இந்த 1/2 அப்படின்றத போட்டுக்கிறேன். ஏன்பா இந்த இடத்துல -log KA அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம் PKA அப்படின்னு போடலாம். ஏன் சார் உங்களுக்கு தெரியும் பிஹெச்னா என்னதுப்பா -log பேஸ் 10 எதோட கான்சன்ட்ரேஷன் சொன்னாங்க H+. அதே பேட்டர்னில் நான் எழுதுறேன். PKA = இங்கே இருக்க மாதிரி இந்த இருக்குது மைனஸ் சிம்பிள் log 10 இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் நீங்கள் KAவோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றனால சரிங்களா. அதனால நான் PKA அப்படின்னு போட்டேன். சரி ரைட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ PH = என்ன ஃபார்முலா வந்துருச்சு 14 - 7 என்னப்பா போடலாம் இந்த இதை கழிச்சிட்டு என்ன வந்துடும் ஆல்மோஸ்ட் 7 + 1/2 log 10 C அப்படின்னு போட்டுருவாங்க. அடுத்து என்ன போட்டிருப்பாங்க 1/2 PKA அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதான் என்னது pH வேல்யூ பார் என்னது ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ட் வித் என்னது வீக் ஆசிட். இதே பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ்க்கு பதிலாக வீக் ஆசிட்டுக்கு பதிலாக ஸ்ட்ராங் ஆசிட்டுக்கு நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும் இதே பேட்டர்னில். இப்போ என்ன வந்துட போது ஒன்றுமே கிடையாது. இங்கே ப்ளஸில் உள்ளது ஃபுல்லாக என்ன வந்துடும் மைனஸில் வரும். எல்லாமே இங்கேயும் மைனஸ் சிம்பிள் வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள் வரும். இந்த கேஏக்கு பதிலாக PKP பேஸுன்றனால KP அப்படின்னு போடுவீங்க, அவ்வளோதான் சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி காட்டுங்க. நான் அடுத்ததை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ரெக்கார்டிங் கிளாஸாக எக்ஸ் ரெக்கார்டரில் வச்சு செஞ்சு காட்டுவோம். இந்த இது எல்லா கான்செப்ட்டும் வரனால 25 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ ஒட்டி வருது. நல்லா அப்சர்வ் பண்ணிடுங்க, பொறுமையாக அதை பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுப்பா சரிங்களா. நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேல்யூ வர மாதிரி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்காம இருந்துடாதீங்க. நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனா JEE அந்த மாதிரி எல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் இந்த கான்செப்ட் கேட்பாங்க. ஏன்னா இந்த லெசனே இதில் அயனிக் ஈக்குவலிபிரியமே இதில் தான் வருது. உங்களுக்கு ஃபுல்லாக கான்செப்டும் இதில் திரும்ப சொல்லி வராங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.